கிட்னி ப்ராப்ளமாக இருக்குது, இதை 100% ரிவர்ஸ் பண்ண முடியும்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பாக நம்பாதீங்க. என்றைக்குமே ஒரு கிட்னிக்கு நீங்கள் மருத்துவ ரீதியாக நீங்கள் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, உங்களோட கிட்னியோட பாதிப்பு குறைவு அடைகிறதா. இந்த முறையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கிட்னி ஃபங்க்ஷனில் நல்ல மாற்றத்தை நீங்கள் ரத்தம் டெஸ்ட் பண்ணும்போது தெரியும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். கிட்னிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பற்றி எளிமையான முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கிட்னி ப்ராப்ளமாக இருக்குது, இதை 100% ரிவர்ஸ் பண்ண முடியும்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பாக நம்பாதீங்க. ஏன்னா ஒரு மருத்துவராக அந்த கிட்னியோட அந்த துறையில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, நிறைய கிட்னி பேஷண்ட்ஸ் பார்த்ததுனால உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். என்றைக்குமே ஒரு கிட்னிக்கு நீங்கள் மருத்துவ ரீதியாக நீங்கள் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, உங்களோட கிட்னியோட பாதிப்பு குறைவு அடைகிறதா இல்லை ஸ்லோ ஆகுதா, ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் நீங்கள் பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்லோ ஆகுது அப்படின்னாலே அந்த மருத்துவம் உங்களுக்கு நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அடுத்தது ரிப்பேரிங். இப்போ நார்மலி நம்மளோட அந்த கிட்னி உள்ளே இருக்கிற செல்கள், அப்புறம் ஃபில்டர், இது மாதிரி டேமேஜாக இருக்கும், அந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்கும். மூணாவதாக தான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேஜ், அது ரிஜுனிவேஷன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்லோ டவுன், ரிப்பேரிங், ரிஜுனிவேஷன், இந்த முறையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கிட்னி ஃபங்க்ஷனில் நல்ல மாற்றத்தை நீங்கள் ரத்தம் டெஸ்ட் பண்ணும்போது தெரியும். இந்த ரத்த டெஸ்ட் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த இரத்த சோதனை மூலியமாக தான் உங்கள் கிட்னியோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, உங்கள் பாதிப்பு மோசமாகலை, அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்லோ ஆகுதுனாலே அந்த மருத்துவ முறை உங்களுக்கு நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த நோய் மோசமாயிட்டே இருந்துச்சு, ரத்த டெஸ்ட் மோசமாயிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் சரியான மருத்துவ முறையில் நீங்கள் அணுகலை, சரியான மருத்துவ முறை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். அதனால் சரியான மருத்துவரை போய் நீங்கள் அணுகுங்க. எங்களோட ஆலோசனை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களை சந்திக்கலாம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.